ஐயா இது என்ன சொல்லாம வந்திருக்குது? என்ன கர்மமா தெரியலையே. சரி போய் என்னன்னு கேட்போம். அக்கா வாங்க. என்ன அதிசயமா இருக்குது, ஒரு ஃபோன் கூட போடாம வந்திருக்கீங்க. வாங்க உட்காருங்க வாங்க. இல்ல பாத்தா பக்கத்துல இருக்கிற மல்லிகை கடை வரைக்கும் வந்தேன். அப்படியே ஒரு பாஸ்போர்ட் போடலாம் வந்தேன். சரி சரி உட்காரு. ரொம்ப நாள் நம்ம பேசி. ஏக்கா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. டீ குடிக்கிறீங்களா காபி குடிக்கிறீங்களா? டீ காபி எல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாத்தா. இப்போ எல்லாம் ஒன்லி ஹார்லிக்ஸ் கோல்ட் காபி இப்படி தான் குடிக்கிறோம். கரும் புடிச்சவ என்ன பேசுறாவாரு. ஒரு டம்ளர் காபிக்கு என்ற வீட்டு வாசல்ல 2-3 டைம் நடப்பா. இன்னைக்கு கொஞ்சம் காசு வந்ததும் இவள கையில பிடிக்க முடியல என்னால. அக்கா நாங்களும் காபி டீ எல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நீங்க முதல்ல வந்து குடிப்பீங்கல்ல, அதனால தான் கேட்டேன். நாங்க கூட ஹார்லிக்ஸ் போன்விட்டா தான் குடிக்கிறோம். அது கூட என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டாரு. காலையில எப்பவுமே ஃப்ரூட் சாலட் தான். ஆமா ஆமா முப்பாத்தா, ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இதுல வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கோ. ஆமா ஒன்லி ஃப்ரூட்ஸா சாப்பிட்டா தான் கொஞ்சம் கலர் கிடைக்குது. என்ன போய் பேசுறாங்க பாரு. ஃப்ரூட் சாலட்டா சாப்பிடுவானா? அதுக்கு ஸ்பெல்லிங் எனக்கு தெரியாது. ஃப்ரூட் சாலட் என்னன்னே தெரியாது, என்கிட்ட கதை அலக்குறாரு. சரி சரி உட்காருங்க. ரொம்ப நாள் பேசி என்ன பசங்கள என்ன பண்றாங்க? முப்பாத்தா நீயும் சேர் போட்டு உட்காரு. உங்க வீட்ல ஒரு சோபா தான் இருக்குதா? என் வீட்ல எவ்வளவு சோபா இருக்குதுன்னு கேக்குறதுக்கு தான் வக்கனே வந்திருக்காளாக்கும். ஐயோ அக்கா என்னமா தெரிஞ்சவங்க வந்தா உட்கார்ந்து பேசுறது இந்த ரூம். அந்த பக்கம் வந்தீங்கன்னா பெரிய சோபாவே இருக்குது. ஓ அப்படியா? சரி சரி சாரியா எடுத்து போட்டு உட்காரு. எதுக்குங்கக்கா? என்ற வீட்ல எல்லாமே சுத்தபத்தமா இருக்கும். நான் கீழே உட்கார்ந்துக்கிறேன். அப்புறம் பார்த்தா பசங்க என்ன பண்றாங்க? சாப்பிட்டு கிட்ட வந்தானுங்களா? ஸ்கூலுக்கு எதுவும் போறாங்களா? இங்கிலீஷ் மீடியம் போடுறியா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தியா? நான் எந்த ஸ்கூல்ல சேர்த்தனா என்ன? இது கேக்குறத இப்ப அங்க இருந்து வந்திருக்கா. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சேர்த்திருக்கனா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கனான்னு பாக்கிறதுக்கு வந்திருக்கா. ஐயோ அக்கா புள்ளைங்க படிக்கிறது எல்லாமே பெரிய ஸ்கூலு. ஃபீஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. என்ற வீட்டுக்கார் பாவம் லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டி புலம்பிட்டு இருக்காரு. இருக்குது எங்கிட்டயே போய் பேச வருது முப்பாத்தா. சரி சரி உங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் பசங்க 2 பேரும் பெரிய காலேஜ்ல சேர்த்திருக்க. வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ். கலர் கலரா ரீலா சுத்துறாவாரு. பெரிய பையன் எங்க பொறுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல. நானும் ரொம்ப நேரமா ஊத்து பாக்குறேன். இந்த அக்கா வையன்னு தெரியாம போச்சு. குஷ்பக்கா தான் இவங்க வையன்னு சொன்னாங்க. அவன் என்னடானா ரோட்ல குப்பை பொறுக்கிட்டு இருக்கான். சின்ன பையன் பாத்ரூம் கலர வேலைக்கு படிக்கிறானாமா. என்ன கருமாதிர வேலையா எனக்கு தெரியல. ஏனுங்கக்கா அன்னைக்கு உங்க பையனை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த குப்பை பொறுக்கிட்டு தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேலை பார்க்கறா. படிக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ முப்பாத்தா அவன் சோசியல் சர்வீஸ்ல சேர்ந்திருக்கான். அதனால குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான். நான் இதெல்லாம் வேண்டாம், நம்ம வசதிக்கு இதெல்லாம் நீ பண்ணாதான்னு எத்தனையோ சொல்லிட்டேன். கேட்க மாட்டேங்கிறான். இந்த அம்மா வீட்டுக்காரு குப்பை பொறுக்கியா தான் இவ்வளோ காசு சம்பாரிச்சாரு. பையனும் அந்த வேலையை தான் பார்க்கறா. இதுக்கு எதுக்கு பில்டப்? ஏனுங்கக்கா கேட்க மறந்துட்ட. உங்க 2வது பையனும் பாத்ரூம் கலர் படிக்கிறானாமா. அது என்ன படிப்பு? பாத்ரூம் கலர் இருக்கிற காலேஜ்ல படிப்பெல்லாம் சொல்லி தராங்களா? ஐயோ முப்பாத்தா நீ படிக்காதவன் நிரூபிச்சு காமிக்கிற. புள்ள பாத்ரூம் கலர் படிக்கல. கேப்ல நான் படிக்காதவன் குத்தி காமிக்கிறாவாரு. அவன் ஆர்க்கிடெக்ட் படிக்கிறானாக்கோ. ஆர்க்கிடெக்டா? அப்படினா என்னதுக்கா? உனக்கு சொன்னா புரியுமா முப்பாத்தா? உன வீட்டுக்காரருக்கு புரியும். சரி சரி பசங்கள கூப்பிடு, பாத்ரூம் அம்மாச்சே. பசங்கள வர சொல்லி ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு பொண்ணு பாக்குறவங்க வீட்ல கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. இவளை பார்த்தாலே என் பசங்க 2 பேரும் தெரிச்சிடுறானுங்க. இன்னைக்கு வீட்ல இருக்கிறானுங்களோ என்னவோ. கூப்பிட்டு பாப்போம். சஞ்சய் சஞ்சய் இங்க வா. ஏக்கா என்ற பிள்ளைங்க 2 பேரும் பொறுப்பா எழுதிட்டு இருக்காங்களாக்கோ. இருங்க வந்துருவாங்க. யாருகிட்ட பூ சுத்துறான்னு வாரு. அதுங்க டிவி பார்த்துட்டு இருக்குது. டிவி சவுண்ட் கேட்டுட்டு இருக்குது. படிக்கிறானுங்களாமா. ஐயோ இந்த ஆண்டியா இது தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேக்குமே. ஏமா இப்படி பண்ற? நான் தான் ஆண்டி வந்திருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா தெரிச்சு 10 தெரு தள்ளி போயிருந்திருப்பனே. இப்போ என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியேமா. சமாளிடா. அங்க நான் அம்மா பையனை குசுகுசு பேசிட்டு இருக்கீங்க. டேய் சஞ்சய் ரொம்ப நாளாச்சு. நீ நல்லா பாடுவே. ஒரு பாட்டு பாடு. கேட்டியாமா? நான் பாட்டு பாடி அந்த ஆண்டி கேட்கணுமாமா. நான் அப்புறம் பாட்டு பாடினதுக்கு அப்புறம் ஸ்ருதி சரியில்லை பல்லவி சரியில்லைன்னு எல்லாத்தையும் குறை சொல்லி உங்ககிட்ட சொல்லும். நீ என்ன பண்ணுவ? அந்த ஆண்டி போனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு ஒழுங்கா உனக்கு பாட தெரியுதான்னு அடிப்பீங்க. இது எனக்கு தேவையா? சஞ்சய் என்னதான் கமெண்ட் பேசிட்டே இருக்கற? ஒரு பாட்டு பாடு. ஆண்டி குரல் கொஞ்சம் சரியில்லை ஆண்டி. நாளைக்கு பாடி காமிக்கிறேன். என்ன புள்ள நீ? ஒரு பாட்டு பாடுறத பாட வேணாமா? இப்படி குரல் சரியில்லை அது சரியில்லைங்கற? ஏடி முப்பாத்தா புள்ளைக்கு குரல் சரியில்லையாமா? ஒழுங்கா புள்ளைய வளர்க்கறது இல்லையா? என்ன புள்ள வளர்க்கற நீ? பத்த வச்சிட்டியே பரட்ட. நீ போனதுக்கு அப்புறம்
உன் குரலுக்கு என்னாச்சுன்னு எங்க அம்மா என்னை போட்டு கொள்ளுவாளே. ஏன் உன் குரலுக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரம் நான் தானே பேசிட்டு இருந்தேன். இப்போ என்ன பாடு? அம்மா நான் பாடுறதெல்லாம் இருக்கட்டும், அப்பா வந்துட்டு இருக்காங்க. வாங்குங்க. இப்பதான் வந்தீங்களா? ராதாக்கா வந்திருக்காங்க. வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஏன் தம்பி, உங்க பிள்ளைங்க தான் நீ ஆண்டின்னு கூப்பிடுறா, நீங்க ஆண்டின்னு கூப்பிடணுமா? அக்கான்னு கூப்பிடுங்க. சரிங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க? அக்கனே கூப்பிடலாம். அவங்க கொஞ்சம் எப்பவுமே அப்படிதாங்க, காமெடியா பேசணும். உங்களுக்கு தெரியாதுங்களா? அம்மா நம்ம எழுதிட்டு இருக்கறேன். இல்லடா ஒரு பாட்டு பாடிட்டு போடா. வாங்கம்மா. இரு நான் அப்புறம் வச்சுக்கிறேன். ஏய் விடுடி, அவன் போய் எழுதட்டும். ஏடிங்கக்கா ஒண்ணுமே சாப்பிடல பாருங்க. நான் வேணா போய் ஃப்ரூட் சாலட் போட்டு எடுத்து வரட்டுமா? ஃப்ரூட் சாலட்டா? அப்படின்னு என்னன்னு இவளுக்கு தெரியாது. இவன் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கறா? ஏன் முப்பாத்தா, ஃப்ரூட் சாலட்னா என்னன்னு உனக்கு தெரியாதேடி, அப்புறம் என்னடி பேசிட்டு இருக்கற? கொஞ்சம் கம்முன்னு இருங்க மாமா. அந்த அக்கா பணக்கார திமிர காமிக்க வந்திருக்குது. நாமளும் எது குறைஞ்சவங்க இல்லைன்னு காமிக்கணும்ல, அதுக்கு தான். சரிம்மா பாத்தா, வந்துட்டு வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நாங்க அடுத்த வாரம் அமெரிக்கா போலாம்னு இருக்கோம். அங்க வெதர் நல்லா இருக்குதாமா. போய் ஒரு வாரத்துக்கு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ அக்கா, நீங்க அமெரிக்கா போறீங்களா? நாங்க கனடா போலாம்னு இருக்கோம். அது கூட நீங்களா நாளைக்கு போறீங்க. நான் பெட்டி படிக்கலாம் ரெடி பண்ணிட்டேன். நைட் ஃளைட் ஆமா. என்னது கனடாவா? அத நான் மேப்ல எல்லாம் பாத்துர்க்கேன். ஆமா, இப்படி பேந்த மாதிரி முழிக்காதீங்க மாமா. சமாளிங்க. ஆமா ஆண்டி, நைட் ஃளைட் கனடாக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். என்னது கனடாவா? அப்பா நம்ம கனடா போறோமா? டேய் கம்முன்னு இருடா. இப்பதான் வருந்து கட்டிட்டு வருவா. ஒரு பாட்டு பாட சொன்னா நீ பாடுனியா? ஆன்டிக் பாரு, ஒரு பாட்டு பாடி காமி. இல்ல, நான் போய் எழுதுற வேலையவே பாக்குறேன். அப்புறம் என்ன, கிளம்பு. என்ன நைட் கனடா போறீங்களா? ஆமாங்கா, இவருக்கு 10 நாள் லீவ் வருது. சரி பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு எங்க போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கனடா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் போய் ரெண்டு பாத்துட்டு வந்துடலான்னு போறோம். பக்கத்துல இருக்கிற முக்கு கடைக்கு போறக்கே உனக்கு வழி இல்ல, நீ கனடா போறியா? யார்கிட்ட காது குத்துற? ஹோட்டல் கடையில போய் டீ குடிக்க வக்கீல் இல்லாம தான் என்ற வீட்டுக்கு வந்திருக்கிற. நீ அமெரிக்கா போற, அத நான் நம்பணும். யார்கிட்ட காது குத்துற? முப்பாத்தா, இந்த நெக்லஸ் நல்லா இருக்குடா. என்ற வீட்டுக்கார வாங்கி கொடுத்தாராக்கோ. என்ற கல்யாண நாளைக்கு. என்னடி குறுகுறுன்னு பாக்குற? கல்யாண நாள் ஞாபகம் இருக்குங்களா மாமா? எதுக்குடி இப்ப அத கேட்டுட்டு இருக்க? அங்க பேசுறத கவனிடி. ஐயோ, நெக்லஸ் சின்னதா எடுத்துக்கிறீங்களே, உங்க கழுத்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்லக்கா. என்ற கல்யாண நாளைக்கு என்ற வீட்டுக்கார 25 பவுனுக்கு 6 எடுத்து கொடுத்தாராக்கோ. எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்க வாட்ஸ்அப்ல, நீங்க பாக்கலையா? எவ ஸ்டேட்டஸ் வைக்கிறான்னு பாக்குறதே என்னோட வேலையே. நீ வச்ச ஸ்டேட்டஸ் எப்படி நான் பார்க்காம மிஸ் பண்ணேன்? உங்களுக்கு நெட்வொர்க் கிடைச்சிருக்காதுக்கா. ஏனா நீங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நெட்வொர்க்கே கிடைக்கிறதுன்னு சொன்னாங்களாக்கோ. என்னோட கம்ப்யூட்டர் கதையில நீ சொல்ற? சொல்லு. ஏய், நான் எப்படியே ஆரம் வாங்கி கொடுத்தேன். நீங்க அண்ணா கயிறு கூட வாங்கி தர மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். பேசாம நிக்கிறீங்களா? சரி முப்பாத்தா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க வீட்டுக்காரர் தேடிட்டு இருப்பாரு. கார் எடுக்க சொல்லிருக்கேன். கார் வந்தா கிளம்புறேன். ஏங்கா கார் எதுக்கு வாடகைக்கு புக் பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட சொல்ல, எங்க வீட்டுக்காரர் வெளிய தான் நிக்குது. அனுப்பிட்டு இருந்திருப்பல்ல. ஏய், நம்ம எப்படி கார் வாங்கணும்? நம்ம கார் இல்லையேடி அது. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு பொம்மை கார் கூட வாங்க முடியுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேசாம நில்லுங்க மாமா. அக்கா, கார் நீங்க இருக்கும்போதே வாங்கிட்டோம்ல. அது இங்க கொண்டுட்டு வந்தோம்னா கண்ணு பட்டும் நாங்க வெளியவே நிறுத்தி வச்சிருந்தோம். ஃபேமிலியோட எங்கயாவது போகும்போது எடுப்போம். இப்பதான் நீங்க யாரு கண்ணு வைக்கிறவங்க கொடுத்தன இல்லனே கொண்டு வந்து வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சிருக்காரு என்ற வீட்டுக்கார். வீட்டு வாசல்ல கார் நிக்குதுங்கறா? அப்ப உண்மையாலுமே வாங்கிருப்பா. நம்ம பில்டப் பண்ணலாம் வந்தோம்னா இவன் நமக்கு மேல சொல்லிட்டு இருக்கறா. முத நம்ம வீட்டுக்கார்ட்ட போய் ஒரு கார் வாங்கிரணும். சரி முப்பாத்தா, நான் கிளம்புறேன். அக்கா இருந்துட்டு போங்க. ஏன்னா சின்ன பையன் வருவா, அவன் நல்லாவே டான்ஸ் ஆடுவா. ஆடிக்க சொல்றேன். இல்ல முப்பாத்தா, நான் இன்னொரு நாளைக்கு வந்து உன் பையன் ஆடுறத பாக்குறேன். இப்ப கிளம்புறேன். சரி, கார் அனுப்பட்டுங்களா? இல்ல வேண்டாம், நான் கேப் புக் பண்ணிருக்கேன், அதுலயே போய்க்கிறேன். சரிங்கக்கா, பாத்து போயிட்டு வாங்க. இவெல்லாம் கார் வாங்கிட்டா. நம்ம வீட்ல இன்னும் ஸ்கூட்டர் தவிர வேற எதுவும் வாங்க. மொத்த போய் கார் வாங்கணும். எப்படி மாமா என்ற சாமர்த்தியோ? ஒண்ணுமே இல்லனாலும் வாயில வடை சுட தெரிஞ்சுக்கணுமாக்கும். எங்கனை பார்த்து கத்துக்கோங்க. ஏண்டி அறிவு கட்டவளே, வீட்டு வாசல்ல கார் நிக்குதுங்கற? அந்த அம்மா கொஞ்சம் கார் அனுப்புன்னு சொன்னா என்னடி பண்ணிருப்ப? அது சொல்லாதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே சொல்லுச்சுன்னா அதுக்கு வேற ஏதாவது ஐடியா பண்ணுவேன். ஏய், நீ சாதாரண பொம்பளைலாம் இல்லடி. உன்ன மாதிரி ஒரு 4 பொம்பளைங்க நாட்டை ஆள்றதுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோயே, வேற லெவல்ல போயிரும் நாடு. மாமா, பொம்பளைங்க நினைச்சா தூண துரும்பாக்குவோம், பேன பெருமாளாக்குவோம். ஆமா, நீங்கெல்லாம் சாதாரணப்பட்டவங்களே இல்ல. சரி அதெல்லாம் விடுங்க.
இந்தியன் 2 பார்க்க எப்ப போலாம்? இந்தியன் 2வா? என்னடி சொல்ற? மாமா விஷயம் தெரியுமா? இந்தியன் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தோம். இப்போ மறுபடியும் படம் வருது. நான் பார்க்கணும். எப்ப கூட்டிட்டு போறீங்க? படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? எங்க கருமத்தாதியெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். வேலை செய்யறதுக்கு நேரம் சரியா இருக்குது. சரி சரி, சாயங்காலம் நம்ம எல்லாம் இந்தியன் 2 போறோம். என்னடி சொல்லிட்டு நீ வாட்டிக்கு போற? வேலை கிடக்குதுங்க மாமா. தாத்தா வராரு, சதுர விட போறாரு. இது என்னடி வாட்டு? இந்தியன் 2 மாமா, பாட்டு வேற லெவல்ல இருக்கு. அனிருத்ல. ஏண்டி உன்னை படிக்காத பட்டிக்காடுன்னு நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்னடானா வேற லெவல்ல பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு? கொஞ்சமாவது அப்டேட் ஆகும் மாமா. தாத்தா வராரு, கதிர விட போறாரு, சதுர விட போறாரு. நீ சும்மாவே ஆடுவ. இப்போ பாட்டு வேற பாடிட்டு ஆடுறியா? தாத்தா வராரு, கதிர விட போறாரு, சதுர விட போறாரு. தாத்தா வராரு, தாத்தா வராரு. பைத்தியத்தை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன் நானு.